நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதிலும் இந்த ஆராதனை நடத்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். எங்கள் அன்பன் பரலோக தந்தையே, அப்பா, இந்த காலை வேலையும் ராஜா உம்மை பாட கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றி. அப்பா, நாங்கள் பாடும் பாடல்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்பட எங்களை நீர் பயன்படுத்தும். ஏசு மூலம் இருக்கும் நல்ல பிதாவே, கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இரண்டாவது பாடல், உம்மை நம்பி வந்தேன், நான் மீட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. யாக்கோபு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் பைபிள்ல. ஈசா அவனுடைய அண்ணாவை ஏமாத்திட்டு எகிப்துக்கு சென்றான். செல்லும் போது ஒன்றும் இல்லாமல் போனான் யாக்கோபு. He was like, Lord, I don't have anything. அன்னைக்கு நைட்டு அவர் தூங்கும் போது என்ன நினைச்சு தூங்கினாருன்னு தெரியல. பட் God spoke to him. You know what God said? My son, I will never leave you. The promise that I have given to you, I will fulfill it ன்னு சொன்னாரு. He went to Egypt. You know, while returning back to Israel, you know what Jacob had? God blessed him with everything. யாக்கோபுக்கு என்ன வேணும் ஆண்டவரை ஆசீர்வதித்தார். ஒன்றும் இல்லாமல் போனான். ஆனால் வரும்போது he had 2 wives, he had children, he had his cattle, he had everything what he wanted. இன்னைக்கும் நம்ம ஒன்றும் இல்லாமல் இருப்போம், உடஞ்சு போன பாத்திரமா இருப்போம். You know what God says to us? My son, I have a promise, I have a purpose in your life. நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன். உனக்கு you have something waiting there. You will definitely receive it. ஆண்டவரை நம்பினோர் என்று வெட்கப்படுத்த மாட்டார். He will never forsake his children. அந்த நம்பிக்கையில் இந்த பாடலை பாடுவோம் வாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். God never lets his people down. He loves you. He says, my child, I love you. Let's sing this song. Yeah.
பாடல் ஒரு மெட்லி சாங், 3 சாங்ஸ் கம்பைன் பண்ணி ரொம்ப மீனிங்ஃபுல் சாங்ஸ். வாழ்க்கையில் யாரும் இல்லாத சூழ்நிலை இது விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என் காலேஜ் ஃப்ரெண்ட், அவனுடைய அப்பா நல்ல மனுஷன், டாக்டர் சைமன் ஆர்குலஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க, நியூரோ சர்ஜன். 2 days before he passed away. இந்த உலகத்துக்காக, இந்த மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்காரு. ஆனால் அவர் பரி பண்ணும்போது people did not let him. ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, மக்களால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனாலும் you know what God says, உன் தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன். I will never leave you, my child. You know why? I created you. I am there for you. உன்னை யார் கைவிட்டாலும் பரவாயில்ல. This world has lots of trouble. John chapter 17 Jesus says, but I have overcome it. I have died for you, my child. I know I have a purpose in your life. நேற்று பூத்த பூ இன்னைக்கு வாடி போகும். அதை போல தான் நம்ம மனுஷனுடைய வாழ்க்கை. நிலையற்ற வாழ்க்கை, தெரியுமா? This life is so short. இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போமான்னு தெரியல. ஒரு நிச்சயமில்லா வாழ்க்கை. But God says He is there for you. His grace is there for you. Believe in it and we sing the songs together. கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பாடுவோம். எல்லாரும் கண்களை மூடி just for 1 minute, Lord,
எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா உன் கிருபை போதும் ஆண்டவரே. அப்பா உன் கிருபை பெரிது ராஜா. அப்பா எனக்கு இந்த உலகத்துல யாரும் வேண்டாம் ஆண்டவரே. நீர் என்னை படைத்திருக்கிறீர், ஒரு காரணத்திற்காக படைத்திருக்கிறீர் ராஜா. I know Lord you will fulfill the purpose in my life. நான் இருக்கிறப்ப நாளைக்கு இல்லைனா கூட பரவாயில்ல ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் உமக்காக வாழ்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து கடைசியாக இந்த பாடலை பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. மரிக்க கூட தயாராக இருக்கிறார். Lord, you have died for me. I am ready to die for you. I know Lord, இந்த உலகத்துல இந்த situations இருக்கு. கொரோனா வைரஸ்ன்ற ஒரு வைரஸ் எங்களை தாக்கிக் கொண்டு இருக்கிற ராஜா. எனக்கு தெரியல ஏசப்பா, but Lord, இதுக்கும் உங்களுடைய பர்பஸ்க்கும் ஆண்டவரே, your coming is near Lord. You have a purpose in everything Lord. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்முடைய சித்தத்திற்காக வாழ எங்களை அர்ப்பணிக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு தங்கி தாவரியும். நீரே மகிமைப்பட எங்களோடு தங்கி தாவரியும் ராஜா. இயேசு முன்னில் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் நீர் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தீர். ஆண்டவரே, உயிர் தெழுந்து உம்மை தரிசிக்க கூடியிருக்கிற எங்கள் மத்தியிலே நீர் வாரும், எங்களை ஆசீர்வதியும். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை பிரசன்னமாயிருந்து வழி நடத்த இறைமகன் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Jesus.
ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறுக்குரிய ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, உமது ஒரே மைந்தனை பாவத்திற்கு பலியாகவும் தூய வாழ்க்கைக்கு மாதிரியாகவும் எங்களுக்கு தந்தீரே. மதிக்க ஒண்ணா அவருடைய நலனை அடியாராகிய நாங்கள் என்றும் நன்றியோடு பெற்று அவரை எங்கள் வாழ்வின் நல் ஆயராக ஏற்று அவருடைய கரத்தின் கைக்குள்ளான ஆடுகளாக அவரை பின்பற்ற அருள் தாரும். இந்நன்மைகளை எங்கள் ஆண்டவர் இயேசுவாகிய நல்லாயன் மூலம் அடிபணிந்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமேன். நாம் இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்து கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவர்களுக்கு பின்புறமாய் கூடார வாசலிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் முடிவடைந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயிருப்பதாக. வேசிக்கலரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நாம் மாறி மாறி வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 15வது சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும்
தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். சேர்ந்து சொல்லுவோம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிங்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் முடிய. யோவான் 21:1 முதல் 14 வசனங்கள் முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவே ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய திருவார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஜெபம் செய்வோம். என் கண்மலையின் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவரின் இதயங்களின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமென். After this, Jesus appeared once more to his disciples at Lake Tiberias. This is how it happened. Simon Peter, Thomas, called the twin, Nathanael, the one from Cana in Galilee, the sons of Zebedee, and 2 other disciples of Jesus were all together. Simon Peter said to the others, I'm going fishing. We will come with you, they told him. So they went out in a boat, but all that night they did not catch a thing. As the sun was rising, Jesus stood at the water's edge, but the disciples did not know that it was Jesus. Young men, haven't you caught anything? Not a thing! Throw your net out on the right side of the boat, and you will catch some. So they threw the net out and could not pull it back in because they had caught so many fish. The disciple whom Jesus loved said to Peter, It is the Lord.
Peter heard that it was the Lord, he wrapped his outer garment around him, for he had taken his clothes off, and jumped into the water. The other disciples came to shore in the boat, pulling the net full of fish. They were not very far from land, about 100 yards away. When they stepped ashore, they saw a charcoal fire there with fish on it and some bread. Bring some of the fish you've just caught. Simon Peter went aboard and dragged the net ashore full of big fish, 153 in all. Even though there were so many, still the net did not tear. Come and eat. None of the disciples dared ask him, "Who are you?" because they knew it was the Lord. So Jesus went over, took the bread, and gave it to them. He did the same with the fish. This then was the third time Jesus appeared to his disciples after he was raised from death. ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களை சந்தித்த அந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கு நற்செய்தி பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கி இருக்கின்ற பகுதி. இது இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீடர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்று யோவான் 21:14 சொல்லுகின்றது. இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்திலே 3 முக்கிய காரியங்களை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழுவி போன சீடர்களை தேடி வருகின்றார். இரண்டாவதாக அந்த சீடர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகின்றார். மூன்றாவதாக அந்த சீடர்களுக்கு ஊழியத்தை மீண்டும் கொடுத்து அந்த ஊழியத்திலே அவர்களை ஊன்ற கட்டுகின்றார். இந்த சம்பவம் பேதுருவின் வாழ்க்கையிலே ஏற்கனவே அவருடைய முதல் அழைப்பில் நிகழ்ந்த சம்பவத்தை போன்ற ஒரு சம்பவம். இரவெல்லாம் மீன் பிடிக்க முயற்சி எடுத்தும் அங்கே மீன் கிடைக்கவில்லை. ஆக இதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால், the reenactment of the first call and reinstatement in faith and rededication to ministry. பேதுரு எப்பொழுதுமே முந்தி செயல்படுபவர். இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை எருசலேம் நகரில் சந்தித்த பேதுருவும் பூட்டிய அறைக்குள் அவரை சந்தித்த மற்ற சீடர்களும் தோமாவும் கூட இணைந்து தாங்கள் வாழ்ந்த கலிலேயா கடல் பகுதிக்கு சென்று விடுகிறார்கள். எருசலேமிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்தால் சுமார் 100 கிலோமீட்டர் தாண்டி அந்த கலிலேயா கடல் பகுதி, அங்கேதான் அவர்கள் வளர்ந்தார்கள். இயேசுவின் அதிகமான ஊழியத்திலே அந்த பகுதியில் தான் அவர்கள் பங்கு பெற்றார்கள். அந்த பகுதிக்கு சென்றவுடன் இயேசுவும் அவர் செய்த ஊழியங்களும் ஞாபகம் வருவதற்கு முன்பாக பேதுருவுக்கு கடலை பார்த்தவுடன் மீன் பிடிக்கும் தொழில் ஞாபகம் வந்து விடுகிறது. அதை விட்டு அவர் 3.5 ஆண்டுகள் ஆயிற்று. ஆனாலும் இப்பொழுது அவரோடு இருந்த மற்ற சீடர்களுக்கு அவர் சொல்லுகின்றார், நான் மீன் பிடிக்க போகிறேன். அப்பொழுது அவரோடு இருந்த மற்ற சீடர்களும் நாங்களும் வருகிறோம் என்றார்கள். யார் யார் அந்த சீடர்கள்? யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லும் போது, பேதுரு, திதிமு எனப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரன் ஆகிய நாத்தான்பேல், செபதேயுவின் குமாரர் 2 பேர், யாக்கோபு, யோவான், அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேர். இந்த குழுவிலே இருக்கிற வேறு 2 பேர் யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்திரேயா, பிலிப்பு. ஆக அவர்களும் இந்த 2 பேராக இருக்க வேண்டும். ஆக மொத்தம் 7 பேர் அவர்கள் மீன் பிடிக்க செல்கின்றார்கள். இரவெல்லாம் அவர்கள் மீன் பிடிக்க முயற்சி எடுத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. இப்பொழுது விடியற் காலமாகிற போது உயிர்த்தெழுந்த இயேசு கடற்கரையில் நிற்கின்றார்.
பொழுது புலர்கின்ற நேரம் யாரோ ஒருவர் தூரத்திலே நிற்கின்ற உருவம் தெரிகிறது. யார் என்று அவரை அடையாளம் கண்டு கொள்வது முடியவில்லை. அந்த நேரத்தில் அவர் குரல் கொடுக்கின்றார், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? அப்பொழுது இவர்கள் பதில் சொல்கிறார்கள், ஒன்றுமில்லை. ஒருவேளை யாராவது காலையிலே பிடித்த மீனை வாங்குவதற்காக வந்த வியாபாரியா இருக்கலாம் என்று நினைத்து ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கூறுகிறார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். யார் என்று தெரியாது, ஆனால் ஒருவர் சொல்லுகிறாரே என்று இவர்கள் படகுக்கு வலதுபுறமாய் அந்த வலையை போட்டபோது திரளான மீன்கள் கிடைக்கின்றது. அதை இழுக்கவும் முடியவில்லை. இந்த நிகழ்வு நிகழ்ந்த மாத்திரத்தில் பேதுருவுக்கு நினைவுக்கு வந்திருக்க வேண்டும், இதே போல ஒரு சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக என் வாழ்க்கையை நிகழ்ந்ததே. அந்த பேதுரு அதை நினைவு கூறுவதற்கு முன்பாக இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷர் அதை நினைவு கூர்ந்து பேதுருவிடம் சொல்லுகின்றார், அவர் கர்த்தர் என்று சொல்லுகின்றார். ஏனெனில் யோவானும் அந்த சம்பவத்தில் முதல் சம்பவத்திலே ஈடுபட்டவர். அதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அந்த கடற்கரையிலே முதல் முறையாக இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த போது அங்கே 2 படகுகள் இருந்தது. அதிலே ஒன்றிலே ஏறி போதனம் பண்ணுகிறார், அது சீமோன் பேதுருவின் படகு. மற்றொரு படகு யோவான் யாக்கோபு இவருடைய தந்தை செபதேயுவின் படகாக இருந்திருக்க வேண்டும். ஆக இவர்கள் அங்கே கடலிலே அந்த படகிலே இருக்கும்போது இயேசு சீமோனின் படகிலே ஏறி பிரசங்கம் செய்கிறார். அதன் பிறகு தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொன்னபோது பேதுரு சொல்லுகின்றார், லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று போட்டபோது வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்கள் கிடைத்தது. அந்த முதல் சம்பவத்தில் பேதுரு பயந்து விடுகிறார். இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீ போய்விட வேண்டும் என்று கூறுகின்றார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு பேதுருவை பார்த்து சொல்கின்றார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய் என்று கூறுகின்றார். அவர்கள் படகுகளை கரையிலே போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இதுதான் முதல் அழைப்பு. அந்த முதல் சம்பவத்தில் இரவெல்லாம் மீன் பிடிக்க முயற்சி எடுத்து மீன் கிடைக்கவில்லை. இயேசுவின் வார்த்தையின்படியே திரளான மீன் கிடைத்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் செல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் 3.5 ஆண்டுகள் ஊழியம் இயேசுவின் போதனைகளை கேட்டும் அவர் செய்த அற்புத அடையாளங்களை கண்டும் இயேசுவின் சிலுவை காட்சியை பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசுவையும் அவர்கள் தரிசித்தும் இப்பொழுது பின்வாங்கி போன நிலைமையில் பேதுருவும் மற்ற சீடர்களும் அதே முதல் சம்பவத்தை மீண்டும் அந்த அழைப்பின் சம்பவத்தை இயேசு அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டி தான் அழைத்த அழைப்பை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ரீஎனாக்ட்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கால். இப்பொழுது வழுகி போன அந்த சீடர்களை இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு சந்திக்க வந்து அவர்களுக்கு அந்த அழைப்பை மீண்டும் நினைவுபடுத்துகின்றார். அப்பொழுது இயேசு அன்பான சீடன், அவன் புரிந்து கொள்கிறான், கடற்கரையில் நிற்பவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். யோவான் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் கர்த்தர் என்றான். உடனே சீமோன் பேதுரு கேட்டவுடன் அவன் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு அவரை சந்திக்கும்படியாய் கடலில் குதித்து முதலாவது நீந்தி போய் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க அவர் செல்கின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து நாம் தவறி போயிருக்கிறோமா? விசுவாசத்தை விட்டு வழுகி போயிருக்கிறோமா? நம்முடைய ஊழியத்திலிருந்து பின்வாங்கி போயிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் அதை சிந்தித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அவர்கள் கரையிலே சென்று பார்த்தபோது அங்கே ஏற்கனவே
இவர்களுக்காக உணவு சமைத்து வைத்திருந்தார் உயிர்த்தெழுந்த இயேசு. அங்கே கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆக தன் சீடர்களுக்காக இரவெல்லாம் உழைத்து பசியோடு வருவார்கள் என்று இயேசு தாய் உள்ளத்தோடு கடற்கரையில் அவர்களுக்காக உணவு சமைத்து அவர்களிடம் சொல்கிறார், இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றார். அப்பொழுது பேதுரு ஓடி போய் அந்த மீன் உள்ள வலையை இழுத்து வழக்கம் போல அதெல்லாம் எண்ணும் போது 153 பெரிய மீன்கள் அந்த வலையில் இருந்தது. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை என்ற குறிப்பு யோவான் 21:11 வாசிக்கின்றோம். 153. இதற்கு பல விளக்கங்கள் கொடுக்கின்றார்கள். ஒரு அந்த நாட்களில் உலகமெல்லாம் இருந்த மக்கள் கூட்டங்களை வகைப்படுத்தும் போது 153 மக்கள் கூட்டங்கள் அந்த காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக அனைத்து உலக மக்களும் அந்த வலையாகிய திருச்சபை என்ற பெரும் வலைக்குள் வர வேண்டும், அவர்கள் எல்லாம் இயேசுவின் அடியார்களாக மாற வேண்டும் என்ற அந்த குறிப்பு இதன் மூலமாக உணர்த்தப்படுகிறது என்பது சிலருடைய கருத்து. அங்கே அந்த சில மீன்களை கொண்டு வந்து அதையும் அந்த கரி நெருப்பின் மேல் வைத்து அவர்கள் உணவு தயாரிக்கும் போது இயேசு இப்பொழுது அவர்களை அழைக்கிறார், வாருங்கள் போதனம் பண்ணுங்கள், கம் அண்ட் டைன், வாருங்கள் போதனம் பண்ணுங்கள் என்று அழைத்து அவர்களுக்கு அந்த உணவை கொடுக்கின்றார். இவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு என்று அறிந்து யாரும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்போது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். அன்பானவர்களே, இந்த சம்பவத்திலே அந்த சீடர்கள் தங்கள் தவறுகளை உணர்கின்றார்கள். பின்வாங்கி போய் வழுவி போன அந்த விசுவாசத்தை அவர்கள் ஆண்டவரிடம் உணர்ந்து மீண்டும் தங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். ஆக உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள, அதிலே அவர்களை உறுதிப்படுத்த அவர் இந்த சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நாம் வழுவி போன நிலைமையிலிருந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு வருவோம், நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வோம், நம்முடைய ஊழிய பாதையிலே நம்மை மறு அர்ப்பணம் செய்து கொள்வோம். அப்பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்து இயேசுவின் சாட்சியாய் இருக்க முடியும். அதுதான் பேதுருவுக்கு நிகழ்ந்தது. அவர்கள் எல்லாரும் உணவருந்திய பின் இயேசு இப்பொழுது பேதுருவிடம் கேள்வி கேட்கின்றார். யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்ற கேள்வி. சைமன் son of Jonah, do you love me more than these? இவர்களிலும் என்றால் இது சுற்றி இருக்கிற சீடர்களை விட நீ அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? மூல மொழியில் உள்ள வார்த்தையை இவைகளிலும் என்றும் மொழிபெயர்க்கலாம். Do you love me more than these என்றால் not only the disciples but also the big haul of fish. இவ்வளவு மீன்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறதே, இதை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? மீண்டும் மீன் பிடிக்க போனாயே என்ற அர்த்தத்தில் அவர் கேட்கின்றார். அப்பொழுது பேதுரு சொன்ன பதில், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்பொழுது அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, feed my lambs. இப்பொழுது 2ஆம் முறை இதே வார்த்தையை சொல்லி இயேசு கேட்கின்றார். அவருடைய தந்தை பெயரை சொல்லியும் கேட்கின்றார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அவனை முழுவதும் அறிந்த தேவன், நம்மையும் ஆண்டவர் முழுமையாய் அறிந்த கடவுள், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கின்றார். அப்பொழுது பேதுரு மீண்டும் பதில் சொல்கின்றார், ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இப்பொழுது மற்றொரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, tend my sheep. ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூறுகிற அளவுக்கு தான் நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஊழியம் பெருக வேண்டும், அதிலே நாம் சிறக்க வேண்டும் என்றால் அடிப்படை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். ஆண்டவரிடத்தில் உள்ள அன்பு எப்படி இருக்கிறது? இன்னும் அதிகமாய் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அதிக நேரம் ஜபத்திலே, அதிக நேரம் வேத வாசிப்பிலே நீங்கள் செலவு செய்து கடவுளோடு உறவு கொள்ள அவரை நேசிப்பதை அவருக்கு தெரியப்படுத்துகிறீர்களா?
இன்றைக்கு அந்த நேசத்தை, அந்த அன்பை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அதை தொடர்ந்து 3வது முறையும் இயேசு அவனை பார்த்து கேட்கின்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்திலே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கின்றார். 3ஆம் முறை இயேசு கேட்ட உடனே பேதுரு துக்கப்படுகிறார். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது மற்றொரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, டென் மை ஷீப் என்று சொல்லுகின்றார். ஆக ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையிலே பொறுப்புகள் கூட்டி கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். பெரிய பெரிய ஊழியக்காரர்களை பார்த்து அநேகர் அவர்களைப் போல மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நல்லதுதான். இன்னும் ஊழியத்தில் நீங்கள் சிறக்க வேண்டுமானால், பெரிய பெரிய ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியத்தில் ஈடுபட வேண்டுமானால் அடிப்படை ஆண்டவர் இயேசுவை நீங்கள் அன்பு கூற வேண்டும், நேசிக்க வேண்டும். நீங்கள் அதிகமாய் நேசிக்கும் போது உங்களுக்கு ஊழியத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதிகமாய் நேசிக்கும் போது அதிகமான பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆக நீங்கள் ஊழியத்தையோ அல்லது பதவியோ பொறுப்பையோ தேடி போக வேண்டாம். நீங்கள் ஆண்டவரை நேசியுங்கள். ஆண்டவர் தேடி வந்து உங்களுக்கு ஊழியத்தையும் பொறுப்பையும் கொடுப்பார். இந்த பகுதியில மற்றொரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவின் கேள்வியும் பேதுருவின் பதிலும். இயேசு அவனிடம் கேட்கும்போது, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். ஆனால் அவன் சொன்ன பதில், உம்மை நேசிக்கிறேன் என்று. இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. மூல மொழியாகி கிரேக்கு மொழியிலே அந்த வித்தியாசம் காட்டப்படுகிறது. தமிழ் மொழியிலும் அருமையாக இந்த பழைய திருப்புதலிலே அந்த வித்தியாசம் காணப்படுகிறது. ஆங்கிலத்திலே ஒரே வார்த்தை லவ். ஆனால் கிரேக்கு மொழியிலே அன்புக்கு 4 வார்த்தைகள் இருக்கிறது. தமிழ் மொழி அது உலக மொழி, செம்மொழி. தமிழ் மொழியிலே அன்புக்கு 10 வார்த்தைகள் இருக்கிறது. அன்பு என்று இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தை அகாப்பே என்ற கிரேக்க வார்த்தை. அது தன்னலமற்ற அன்பு, தியாக அன்பு, அது இறை அன்பு. அந்த அன்பினால் என்னை அன்பு கூறுகிறாய் என்று கேட்டபோது பேதுரு, அந்த அளவுக்கு நான் உண்மை அன்பு கூறவில்லை ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். நேசம் என்பது நண்பர்களை நேசிப்பது, தனக்கு சமமானவர்களிடத்தில் காட்டுகின்ற அன்புதான் நேசம். உயர்ந்த அன்பு அல்ல. அதற்கு அடுத்தபடியாக நண்பனை போல நான் உண்மை நேசிக்கிறேன், நீர் என் நண்பன் என்ற விதத்திலே பேதுரு பதில் சொல்கிறார், உண்மை நேசிக்கிறேன். 2ஆம் முறையும் இயேசு அன்பை குறித்து தான் அகாப்பே என்ற வார்த்தை சொல்கின்றார். ஆனால் பேதுரு சொல்லுகிற வார்த்தை பிலையோ என்ற வார்த்தை, நேசம், நண்பனை போல நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆக 2 முறை இயேசு கேட்ட கேள்விகளுக்கும் பேதுரு தவறான பதில்தான். அந்த அளவுக்கு அவனால் உயர்ந்த அன்பினால் அன்பு கூற முடியவில்லை. இப்பொழுது இயேசு தன்னை தாழ்த்தி வருகின்றார். இவனுடைய பதில் சரியா இருக்கும்படியா அவர் கேள்வியை இப்பொழுது மாற்றிக் கொள்கிறார். 3ஆம் முறை, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆக பேதுரு பயன்படுத்தின அதே வார்த்தை பிலையோவை இப்பொழுது அவர் பயன்படுத்தி, உண்மையாகவே அட்லீஸ்ட் நண்பனை போலவாது நேசிக்கிறாயா என்று கேட்டார். அந்த கேட்ட மாத்திரத்தில் பேதுரு அவன் வருத்தப்படுகிறான். ஏனென்றால் 3.5 ஆண்டுகள் நண்பனை போல நேசித்தும் இயேசுவை கடைசியிலே அவன் மறுதலித்து விட்டான். 3 முறை மறுதலித்து விட்டான். அது ஞாபகம் வர, ஆண்டவரே நான் செய்தது தவறு என்று உணர்ந்து அவன் இப்பொழுது கேட்கின்றான், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை அறிவேன் என்று சொல்லி அவன் தன்னை அறிக்கையிட்ட போது அவனுக்கு பொறுப்புகளை கொடுத்து ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். சோ அவனுடைய ஊழியத்தை மீண்டும் பேதுருக்கு கொடுத்து அவனை கட்டினான். நீ முதல் முறையாக பேதுருவை சந்தித்த போது, நீ சீமோன், மணல் போன்ற நிலையற்றவன், ஆனால் உன்னை நான் கல்லாக்குவேன், பெட்ரோஸ், பேதுரு என்று அவனுக்கு புது பெயர் கொடுத்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் 3.5 ஆண்டுகள் ஊழியம் முடிந்த போது பேதுரு கல் போன்ற விசுவாசம் உள்ளவனாய் இல்லாமல்
அவன் வழுவி போய்விட்டான். இப்பொழுது மீண்டும் அவனை உறுதிப்படுத்தி ஊழியத்தை அவனுக்கு கொடுக்கின்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அதன் பிறகு பேதுரு இயேசுவை காட்டி கொடுக்கவில்லை, இயேசுவை மறுதளிக்கவில்லை, இயேசுவை விட்டு பின்வாங்கவில்லை. இயேசுவோடு கூட அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாட்சியாக அவர் மாறுகின்றார். ஆதி திருச்சபையின் தலைவராக மாறுகின்றார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது பேதுரு தான் எழுந்து நின்று பிரசங்கம் செய்கிறார். அவர் செய்த பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு வல்லமையான இயேசுவின் அப்போஸ்தலனாய் அநேக மக்களுக்கு இயேசுவின் நற்செய்தி கூறினார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் விசுவாசத்தை விட்டு வழுவி போய் பின்வாங்கி போய் இருக்கிறோமா? உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை தேடி வருகின்றார், நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகின்றார். அது தவிர ஆண்டவருடைய ஊழியத்தை இழந்து போயிருக்கிறோமா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் போது மீண்டும் அவர் ஊழியத்தை கொடுத்து ஊழியத்திலே நம்மை அவர் ஊன்ற கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆக பேதுருவின் வாழ்வை மீண்டும் புதுப்பித்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் சந்திக்க வருகின்றார். பேதுருவை முதல் அழைப்பிலே அழைத்த போது இரவெல்லாம் மீன் பிடித்து மீன் கிடைக்கவில்லை. அவனுக்கு அதிகமான மீன் கிடைக்க வைத்து, இது முதல் நீ என்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவாய் என்று சொல்லி அவரை இயேசுவின் சீடராக மாற்றினார். ஆனால் பின்வாங்கி போய் அதே மீன்பிடி தொழிலுக்கு சென்று மீண்டும் இரவெல்லாம் மீன் பிடிக்க முயற்சி எடுத்து மீன் கிடைக்காத பட்சத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவே கடற்கரையில் நின்று நீ வலதுபுறமாய் வலையை போடு என்று சொல்லி திரளான மீன்கள் அகப்பட வைத்து மீண்டும் அவனுடைய முதல் அழைப்பை ஞாபகப்படுத்தி வழுவி போன அவனை மீண்டுமாக அவர் சீடனாக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்திலே அவனையும் மற்ற சீடர்களையும் உறுதிப்படுத்தி பேதுருவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் ஊழியத்தை மீண்டும் கொடுத்து அந்த ஊழியத்தில் அவனை ஊன்ற கட்டினார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நம்முடைய தவறுகளை, பின்வாங்கி போன நிலைமையை, வழுவி போகிற இருதயத்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் விசுவாசத்தில் குறை உள்ளவர், நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் உண்மை அன்பு கூறுகிறேன், உண்மை அதிகமாய் நான் அன்பு கூறுகிறேன் சுவாமி என்று சொல்லி ஆண்டவர் அன்பு கூற ஆரம்பிக்கும் போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். சீடர்களாக மட்டுமல்ல, ஊழியராகவும் ஊழியத்தின் பெரும் பங்கையும் பொறுப்புகளையும் அதிகமாய் நமக்கு கொடுத்து நம்மை ஊழியத்தில் பயன்படுத்துவார். The reenactment of the faith, the reenactment of the first call, the reinstallment in faith and rededication to ministry. Reenactment of the first call, reinstatement in faith, rededication to ministry. வழுவி போன சீடர்களை தேடி வந்த உயிர்த்தெழுந்த இயேசு, விசுவாசத்தில் உறுதிப்படுத்தின இயேசு, ஊழியத்தில் ஊன்ற கட்டின உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்களையும் அவர் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி ஊழியத்தில் கட்ட விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமா? கண்களை மூடி ஜெபம் செய்யும். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று அழைத்த அழைப்பை மறந்து போய் வழுவி போய் மீண்டும் பழைய தொழிலுக்கு சென்ற சீடர்களை சந்தித்து அவர்களை உறுதிப்படுத்தி மீண்டும் ஊழியத்தை அளித்த உயிர்த்தெழுந்த இயேசுவே, பல வேளைகளிலே நாங்களும் எங்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போனவர்களாய் ஆண்டவரே நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறி விடுகிறோம், எங்களை மன்னியும், எங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும், உம்மிடத்திலே அன்பு கூற நீர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறீர். அந்த உயர்ந்த அன்பினால் உம்மிடத்திலே அன்பு கூறவே, இன்னும் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் என்று சொல்லி உம்மிடத்திலே அதிகமாய் அன்பு கூறுது நீர் கொடுக்கின்ற பணிகளை, ஊழியங்களை, பொறுப்புகளை பெற்று அவற்றையெல்லாம் நிறைவேற்றி
உடைய சாட்சிகளாக வாழும் இன்னும் அநேகரை அந்த கிறிஸ்துவாகிய திருச்சபையின் வலைக்குள் நாங்கள் கொண்டு வந்து நாங்களும் உடைய சாட்சிகளாய் இறுதி வரை நிற்கவும் கிருபை செய்யும்படியாய் இறைமகன் இயேசுவின் மூலம் இந்த ஜெபங்களை தாழ்ந்து வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள் காண்போர் இன்றைய தினம் 26/4/2020 ஞாயிறு டாக்டர் சஞ்சிதா மோசஸ், மிஸ்டர் டேனியல் ஜோசப் ஹேஸ்டிங்ஸ், மிஸ் மைட்டி எக்லிஷியா. 27ஆம் தேதி மிஸ்டர் ஜோசப் நவீன் சந்திரன், மிஸ்ஸஸ் ஜோஹானா பிரேம்குமாரி, மிஸ் மர்லின் டெபோரா, மிஸ்ஸஸ் ஜேன் எஸ்தர் திலகவதி சம்பத், மிஸ்ஸஸ் சைலஜா ஜெரால்ட். 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் நளினி ஜோசப், மிஸ்டர் எஸ் பிரபாகரன், மிஸ்டர் எம்ஜேஏ ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் ஐரீன் எலிசபெத் பத்மினி, மிஸ்டர் பி ஞானகுமார். 29ஆம் தேதி மிஸ்டர் ஜான் சுந்தர் சிங், மிஸ்டர் பி வில்சன், பேபி ஜெனோவா, மிஸ் நிமிஷா, பேபி டேனியல். ஏப்ரல் 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா தேவஜோதி, மிஸ் ரூத் அமலா ஆனந்தராஜ், மிஸ்டர் ஏஆர் பிரபு, மாஸ்டர் ஜான் ஜேசன் ஆசீர்வாதம். மே மாதம் 1ஆம் தேதி மிஸ் எஸ்வி ஆர்த்தி, மிஸ்ஸஸ் ஃபெல்மா வின்சென்ட், மிஸ்டர் டி அகஸ்டஸ் பால், மாஸ்டர் கிடியன் பிரீஸ்ட். மே 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ்தர் லாவண்யா, மிஸ்ஸஸ் சுசீலா மேரி, பேபி மக்காயிலா அனன்யா ஃபாசியம்ஸ். கர்த்தர்தாமே இவர்கள் வாழ்வை ஆசீர்வதித்து இது போல அநேக பிறந்த நாட்களை காண அருள் புரிவாராக. இந்த வாரத்தில் திருமண ஆண்டு நிறைவு நாள் காண்போர். இன்றைய தினம் ஏப்ரல் 26ஆம் தேதி மிஸ்டர் ஜோயல் குமார் அண்ட் மிஸ்ஸஸ் கேரலின். 28ஆம் தேதி மிஸ்டர் ஏ நெஹமயா அண்ட் மிஸ்ஸஸ் விஜயராணி. ஏப்ரல் 29ஆம் தேதி மிஸ்டர் அமிர்தராஜ் பெலார்மைன் அண்ட் மிஸ்ஸஸ் அனிதா. மே 2ஆம் தேதி மிஸ்டர் ரெஜினால் பிரசாத் அண்ட் மிஸ்ஸஸ் ஆஷா. கர்த்தர்தாமே இவர்கள் குடும்ப வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்காக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம். உயிர்த்தெழுந்த நீர் உம்முடைய சீடர்களை சென்று சந்தித்தீர். அவர்களுக்காக உணவு சமைத்து உணவு பரிமாறினீர். அவர்கள் விசுவாசத்திலே அவர்களை உறுதிப்படுத்தி அவர்களை ஊக்குவித்தீர். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாய் இருக்க அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்வின் தேவையெல்லாம் இதுவரை சந்தித்த தேவன் தாமே தொடர்ந்து சந்தியும். சரீர சுகம் பெற நீடிய ஆயுள் தாரும். இது போல அநேக நன்னாட்களை அவர்கள் காண இவர்களையும் ஒரு வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இறைமகன் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மரண அறிவிப்பு. நம்முடைய சிஎஸ்ஐ மிஷனரி சாப்பல் ஆலயத்தின் மூத்த உறுப்பினர் திருமதி குளோரி ஜேக்கப் அம்மையார், அவர்களது வயது 95. திருமதி ஜான்சி கே தாமஸ் அவர்களுடைய தாயார் கடந்த புதன்கிழமை 22/4/2020 அன்று கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று மாலையே அவர்களுடைய நல்லடக்கம் கீழ்ப்பாக்கம் கார்ப்பரேஷன் கல்லறை தோட்டத்தில் நடைபெற்றது. இந்த குடும்பத்தினருக்காக நாம் ஜெபம் செய்வோம். மரித்தேன்,
ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று மரணத்தை வென்று உயிர் தெழுந்த எங்கள் அன்பின் இயேசுவே, இப்பொழுதும் கர்த்தருக்குள் நித்திரடைந்திருக்கின்ற திருமதி குளோரி ஜேக்கப் அம்மையாருடைய வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அவர்களுக்கு நீடித்த நாட்களையும் பூரண வயதையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்தீர். அவருடைய பிரிவால் துயருற்றிருக்கின்ற அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் தருவீராக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னீரேன். அந்த விசுவாசத்தில் இவர்களை உறுதிப்படுத்தும். தொடர்ந்து நாங்களும் விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடவும், அழைப்பு வரும்போது உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களுமாயிருக்க கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் கூட சபையாக நாங்கள் இணைந்து உலகம் முழுவதிலும் ஆண்டவரே வருத்தி கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா வைரஸுக்காக, ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, தங்கள் குடும்பங்களிலே அன்புள்ளவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்று சொல்லி. கர்த்தாவே, இந்த நேரத்திலே கூட ராஜா சபையாக நாங்கள் இணைந்து ஆண்டவரே இந்த பயங்கரமான இந்த கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நீர் விடுதலை ஆக்கும்படியாக உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கும் கர்த்தாவே அநேக குடும்பங்களிலே ஓலங்களோடு மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, பயத்துடனும் திகிலுடனும் கலக்கத்துடனும் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே அப்பா ஜனங்களுடைய கர்த்தாவே அவர்களுடைய வேதனைகளை தாங்க முடியாதபடிக்கு கர்த்தாவை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. நாங்களும் இன்றைக்கு சபையாக இணைந்து ஆண்டவரே பரிசுத்த முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் தாவே ஆண்டவரே, நீர் சொன்னபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி இருக்கிறீரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைக்கு உலகம் முழுவதிலும் கர்த்தாவை துன்புறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸை நீர் அழித்து போட வேண்டும் என்று உடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா கர்த்தாவே, உம்முடைய தெய்வீக விடுதலை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, மருத்துவமனையிலே அப்பா கர்த்தாவே அட்மிட் செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் தொட்டு நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் தாமே ராஜா இனியும் இந்த ஆண்டவரே இந்த வைரஸ் ஆண்டவரே இனிய தொடர்ந்து பரவாதபடிக்கு கர்த்தாவே இதனை தேவதாமே அடக்கி நீர் ஆண்டு கர்த்தாவே நீர் விடுதலை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் ராஜா. உம்முடைய வாக்குத்தத்தத்தில் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். இந்த கடைசி காலத்தின் அறிகுறிகளாகிய பஞ்சபலம் ஆண்டவரை கொள்ளை நோய்களும் நடக்கிற இந்த காலத்தில் தாமே ஆண்டவரை ஒரு நாளும் என் ஜனத்தை நான் கைவிட மாட்டேன், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அதே போல கர்த்தா, இன்றைக்கு உலகம் முழுதில் இருக்கிற மக்கள் உம்முடைய வல்லமையான கரத்தின் தொடுதலினாலே நீர் யார் என்பதை மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தாவே இந்த பயங்கரமான கர்த்தாவே இந்த நோயிலிருந்து விடுதலை ஆகி கர்த்தாவே ஆண்டவரை ஏகோபித்து ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட மக்களாக உம்மை ஆண்டவரை ஸ்தோத்திரித்து தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை தாரும் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலே ஆண்டவரை தங்களுக்கு ஆண்டவரை அன்புள்ளவர்களை இழந்திருக்கிறார்களோ இந்த குடும்பங்களை கர்த்தாவே நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் கர்த்தாவே ஆண்டவரே மருத்துவமனையிலே அப்பா வேலை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தாவே மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அந்த நோய்கள் ஒரு நாள் தொற்று வராதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே சிரசுக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய சிறகுகளுக்குள்ளாக நீர் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணிப்போடு அவர்கள் வேலை செய்யும் பொழுது கர்த்தாவே உம்முடைய ஞானத்தினாலும் கிருபையினாலும் பாதுகாப்பினாலும் ஒவ்வொரு மருத்துவர்களுக்கு தேவையான கிருபை நீர் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா
நீர் தாமே ராஜா இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை பற்றி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அதன் கருத்தை அறிந்து கொண்டு நாங்கள் மனம் திரும்பி தேவனுக்கு நேராக ஒருமனப்பட்டு கர்த்தாவே அப்பா இங்கு நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக சபைகளுக்குள்ளே கர்த்தாவே காணப்பட வேண்டிய தெய்வீகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே கிருபை செய்வீராக. ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜனங்களுடைய கூக்குரலுக்கு நிச்சயமாகவே நான் பதில் கொடுத்து நிச்சயமாகவே தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரேன். நீர் வாக்குத்தத்தை கொடுத்தபடியே கர்த்தாவே விசேஷமா எங்கள் தேசத்தை எங்கள் மாநிலத்தையுடைய கருத்துல கொடுக்கிறோம். உலகம் முழுதில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் உடைய கருத்துல கொடுக்கிறோம். அப்பா வெகு விரைவிலே இந்த கொரோனாவுடைய தாக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி கர்த்தாவே அப்பா ஜனங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் போல தங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வரும்படியாக நீர் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் தாமே ஒவ்வொருடைய மன தேக்கத்தை நீர் மாற்றி ஆண்டவரே எல்லா வியாகுலங்களை மாற்றி போட்டு கர்த்தாவே உடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் நிறைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. உதவி செய்வோம் உசீதன
ஜெபம் செய்வோம். நாம் அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக அமைதியாக ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதத்திலே சொல்லி இருக்கின்றேன். இப்பொழுது சுவாமி, உலகமெல்லாம் இந்த COVID-19 என்கிற இந்த கொடிய கொரோனா வைரஸ் பாதிப்பினால் அழிந்து கொண்டிருக்கிற சூழலில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் கூக்குரலை கேட்டு உலக மக்கள் மேல் மனதுருகி அனைவரையும் நீ தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக நீ சிலுவையிலே பலியானீரே. அந்த உம்முடைய திருப்பாடுகள், உம்முடைய மரணம், உயிர்ப்பின் நிமித்தமாக நீர் மருமக்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயிர் தெழுந்த ஆண்டவரின் வல்லமை இந்த உலகத்திலே செயல்வாற்றும்படியா நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொருவரும் உயிர் தெழுந்த உம்மை விசுவாசித்து தரிசித்து ஆண்டவர் இயேசுவின் அடியார்களாக தங்களை அர்ப்பணிக்க நிற்கிறது செய்யும். தங்கள் பாவத்திற்காக மனம் வருந்தி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவின் அடியார்களாக திரும்பி வாழவும், இனி விதமான தீமைகளுக்கு உள்ளாகாதபடி உம்முடைய நன்மைகளை பெறவும், கடவுள் பக்தியோடு மனித நேயத்தோடு அன்பு உள்ளத்தோடு அவர்கள் வாழ்க்கை நடத்தவும் கிருபை செய்யும். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய அடியார்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் செவிசாய்த்து பதிலளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அருள் உம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் சூழ்ந்து கொண்டு அவர்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் இறைமகன் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அனுள்ள பற்றி இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இறையாசி பெறுவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் திருப்பிரசனமும் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 எங்கள் மேலும் முகத்தை வைத்து